அதுக்கப்புறம் உங்க அம்மா போட்டோ பக்கத்துல என் போட்டோ வச்சு மாலை போடுவாங்க. அத நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நீ வரலாம். வேண்டாம்ப்பா, நீங்க அப்படியெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க நல்லா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வேணும். இனி எப்பவும் நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். அண்ணா, சொல்லுங்கம்மா. இந்த கேமரா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஆன் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க. இது எங்கேயோ கீழே விழுந்த மாதிரி இருக்கு. நீங்க உட்காருங்க, நான் பாக்குறேன். பரவாயில்லண்ணா, எப்படியாவது கொஞ்சம் இதை ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு இது அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இதுல ஒரு வீடியோ இருக்கு, அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இங்க பாருமா, இது பழைய கேமரா. இப்போலாம் இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. இந்த கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஐயோ, பணத்துக்காகலாம் இல்லம்மா. இதை ரிப்பேர் பண்றதுக்கு டைம் ஆகும். சரிண்ணா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்றேன். சரிம்மா. அண்ணா, ரிப்பேர் பண்ணி முடிச்சதும் எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாம்மா, கால் பண்றேன். ஷூர். பண்ணுங்க. அண்ணா, சாய்நகர் வரீங்களா? வரேம்மா. 300 ரூபா ஆகுமே, பரவாயில்லையா? இந்த வீட்டு மருமக நான் இருக்கேன்ல இருந்தும் நானே திருஷ்டி எடுக்கிறேன். அவ்வளவுதானே அண்ணி, நீங்க தாராளமா எடுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நல்லபடியா வந்த எங்க அம்மாவுக்கு ஒரு திருஷ்டி பொம்மையே திருஷ்டி எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னடா இப்படி பேசுற? என் மருமக எவ்வளவு அழகா இருக்கா பாரு. அவ தங்க பதுமடா. மா, உங்களுக்கு எதுவும் தெரியாதுமா. இப்பெல்லாம் திருஷ்டி பொம்மை இவ்வளவு மாதிரியே தான் இருக்கு. இதெல்லாம் டூ மச் அண்ணா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு இந்த மாதிரி ஓவரா சப்போர்ட் கொடுக்காதீங்க. அவ பயங்கரமான ஆளு. எல்லாரும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணா கடைசியில தலைமலி ஏறி உட்காந்துரும். எங்க அம்மாவுக்கு நானே திருஷ்டி எடுத்துக்கிறேன். இந்த வீட்டு மருமகளா அத்தைக்கு நான் தான் திருஷ்டி எடுப்பேன். அப்படி பார்த்தா உங்களுக்கு எடுக்கணும்னாலும் நான் தான் எடுப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நானே எடுத்துக்கிறேன். குடிங்க, நான் எடுக்கிறேன். அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, நான் எடுக்கிறேன். அடே, நான் தான் எடுக்கிறேன்னு சொல்றேன்ல. விடுங்க, நான் தான் எடுப்பேன். நான் எடுக்கிறேன். இன்னும் நீங்க எப்படி சின்ன பிள்ளைத்தனமா சண்டை போடுறத பார்த்தா பார்க்க என்னமோ நல்லாதான் இருக்கு. இங்க பாவம் பெரியம்மா ரொம்ப டயர்டா நின்னுக்கிட்டு இருக்காங்கல்ல, அத பத்தி கொஞ்சம் யோசிங்க. நீயும் வேண்டாம் அண்ணியும் வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து திருஷ்டி எடுங்க.
நீ சொன்ன யோசனை நல்லா இருக்குமா, அதே மாதிரியே செஞ்சிடுங்க. பெரியம்மா, நீங்க முழுசா குணமாகுற வரைக்கும் டாக்டர் உங்களை பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணி, பெரியம்மாவை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். ம்? ஒன்னும் தேவையில்ல. ஒரு புள்ளையா நான் இங்க இருக்கேன். எங்க அம்மாவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். மருமகளா அத்தைய கண்ணுக்குள்ள வச்சு எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதான் பாக்குறானே. கொஞ்சம் நீ எப்படி நிறுத்துறீங்களா? டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. 2 பேரும் சேர்ந்து பெரியம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. அப்படி பாத்துக்கிட்டாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியம்மா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்லம்மா. இல்ல பெரியம்மா, அவர் வர டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்பணும். நீங்க பத்திரமா இருங்க. அண்ணி, பெரியம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. ம். அண்ணா, எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு குறும்புத்தனம் பண்ணாம முதல்ல பெரியம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. என்னது? நான் போயிட்டு வரேன்னா. புரி. வா. அம்மா, மெடிசன்ஸ் கார்லயே மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேம்மா. இப்பயே வந்துடுறேன். பூமி, உன்கிட்ட நான் பேசணும். இங்க வா. என்ன அத்தை? அந்த கேமரா என்னாச்சுமா? அதை எப்படியாவது எடுத்துடணும்னு அந்த அபூர்வாவும் மருதாணி பாட்டியும் இந்த வீட்டுக்கு வந்தாங்க அத்தை. கடைசி நேரத்துல அதை நானே எடுத்துக்கிட்டு நேரா போய் அந்த வீடியோவை எங்க அப்பா கிட்ட காட்டணும்னு நினைச்சேன். நம்மளோட கெட்ட நேரம் என்னன்னா அது வேலை செய்யல. நான் ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் அந்த அபூர்வாக்கு முடிவு கட்டுற நேரம் நெருங்கலன்னு நினைக்கிறேன் பூமி. சரி விடுமா, அது சரியானதுக்கு அப்புறம் அவளோட உண்மையான முகம் உங்க அப்பாவுக்கு கண்டிப்பா தெரிய வரும். அதெல்லாம் இருக்கட்டும். என்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை பார்க்கறதுக்கு இந்து வந்தா மாதிரியே இந்துவோட மாமனார் மாமியாரும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எப்படியும் என்னை பார்க்க வந்திருப்பான்னு தெரியும். அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களான்னு. எங்க கிருஷ்ண பிரசாத் மாமா இங்க வந்தாரா இல்லையான்னு நேரடியாவே கேட்கலாம் இல்லையா அத்தை? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல பூமி. பொய் சொல்லாதீங்க அத்தை. உங்க மனசுல அதான் இருக்கு.